வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் சிவனே மலையாக இருக்கிற திருவண்ணாமலை பற்றி தான். அருணாச்சலா என்று மனதார சொன்னாலே அருள் தரும் இடம்தான் திருவண்ணாமலை. சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக சொல்லப்படுற இடமும் இதுதான். இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை போட்டாங்க. அப்போது சிவபெருமான் முடிவும் இல்லாமல் தொடக்கமும் இல்லாமல் ஒரு அக்னி பிழம்பாக தோன்றினார். அந்த அக்னி பிழம்பு தான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய திருவண்ணாமலை. இந்த மலையை சுற்றி நடக்கிற கிரிவலம் ரொம்ப புனிதமானது. ஒவ்வொரு பௌர்ணமி இரவுலையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை சுற்றி நடக்கிறாங்க. மேலும் கார்த்திகை தீப திருவிழா இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த நாளில் தான் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் சிவபெருமானுடைய அக்னி வடிவத்தை நம்மளுக்கு நினைவூட்டுது. அருணாச்சலத்தை ஒரு முறை தரிசித்தாலே வாழ்க்கையில் உள்ள கவலைகள் குறைந்து மனசுக்கு அமைதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.